ஒரே பரபரப்பா வாங்க 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 ஜி. உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்க இன்னைக்கு நம்ம ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். அடிக்கிறோம் ப்ரோ, இன்னைக்கு வெளுக்குறோம். இன்னைக்கு இவனுங்க குருசாமின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க, அதெல்லாம் உடச்சு இந்த சின்ன சாமி கிரவுண்ட்ல நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம கிரவுண்ட் ப்ரோ இது. ப்ரோ 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 ஏன் நல்ல பிட்ச் தானே ப்ரோ? இது பிட்ச் இல்ல ப்ரோ, இது பீட. Rain stopped play. அப்பாடா, ரெயின் ஸ்டாப்டு ப்ளே. சூப்பர். மழை பெஞ்சிருச்சு. எப்படி இந்த கிரவுண்ட்ல லேண்டர் வைங்களா, தோத்துறோம் 2 பாயிண்ட் போயிடும். வந்து 2 டீமுக்கு ஈக்குவலா ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துருவாங்கல்ல. நான் நிம்மதியா போயிட்டு சீரியல் பார்க்க போறேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏண்டா சீரியஸான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க, இப்ப சீரியல் பார்க்க போறேன்ற? மழை பெஞ்சிருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுங்க. லீவ் என்னடா இது, ஸ்கூல் பசங்க லீவ் கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்க? இது மான பிரச்சனைடா. இங்க பாருங்க, வான பிரச்சனை. அங்க இருந்தாலும் அடிச்சு கொடுத்துருப்பாடா ப்ளீஸ். என்ன அடிக்க கொடுக்குற? டேய் டேய் மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு, 14 ஓவர் கம்மி பண்ணிட்டானுங்க. இப்ப நீ மட்டும் அடிக்கல, வேண்டாம். நான் அடிப்பேன். பயமா இருக்கு, இருங்க நானே அடிக்கிறேன். போடு. வரம்போ சீரியல் பார்க்க வேண்டியிருக்குல்ல, பாத்துட்டு வந்துடுறேன். அவ விஷயத்துல அவன் கரெக்டா இருக்கானு. நீங்க எப்ப வரீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு என்ன தேதி? 18. என் நம்பர் என்ன? நம்பர் 18. இப்ப ராசியான மேட்ச் எனக்கு. 18ஆம் தேதி ஒரு ரன்ல அவுட் ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு ரன்ல அவுட் ஆவீங்களா? மேட்ச் வாங்க, பேட் உடையற சத்தம் உங்களுக்கு கேட்கும். நீங்க என்ன டீம் அவுட் ஆயிட்டே இருக்காங்க. அந்த வெறுப்புல தான் நானும் அவுட் ஆறாங்க. நம்ம இதுல அவுட். சரி ஓகே. ஓகேவா? பாப்பாங்க. உங்க ஒருத்தர தான் நம்பி இருக்கேன். சந்திரமுகி படத்துல எப்படி கோபால் கரெக்டா வெள்ளை அடிக்கிறானோ, அதே மாதிரி இந்த டீமுக்கு கரெக்டா ரன் அடிச்சு கொடுக்குற ஒரே ஆள் நீ மட்டும் தான். மானத்தை காப்பாத்திடா. வயிறு நிறைஞ்சிருக்கு. 50 போட்டான்டா. 50 என்னாச்சுப்பா? என்ன எனக்கு கடுப்பா இருக்கு. ஆர்சிபி மாதிரி விளையாட சொன்னீங்கல்ல? ஆமா, ஆர்சிபி மாதிரியே நான் விளையாடல. இந்த மேட்ச் 49 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிருக்கலாம். இல்ல ஒரு ரெக்கார்ட் மறுபடியும் பிரேக் பண்ணிருக்கலாம். எதுக்கு நான் அடிச்சேன்? எனக்கே பிடிக்கல ப்ரோ. இவங்களுக்கு டீம் பிரச்சனையா இல்ல இந்த கிரவுண்ட் பிரச்சனையா? இல்ல இவங்களுக்கு கிரிக்கெட்டே பிரச்சனை தான்டா. உங்களெல்லாம் விட மாட்டேன்டா. வாங்கடா செல்லங்களா. டேய் 14 ஓவருக்கு 96 ரன் நம்ம அடிச்சிட்டோம்டா. 96 ரன்? ஆமா. ஆனா 49க்கே முடிஞ்சிடும் நினைச்சேன். டேய் என்னடா நினைச்சிட்டு? இது நம்ம ஆர்சிபி டீம்டா. அதனாலதான் நான் அப்படி சொல்றேன். கண்டெயின் பண்ணிருவீங்கல்ல 96? கண்டெயின் பண்ணாம தோத்துருவோம். டேய் கண்டெயின் பண்ணலனா தோத்துருவோம், கண்டெயின் பண்ணி நம்ம ஜெயிக்கிறோம். அப்படி சொல்றா, சூப்பர்ரா. என்னடா இப்படி சமாளிக்கிறீங்களா? சரி, டீமோட மூத்த பவுலர் நீங்க தான். போடுங்க. ரொம்ப போராடிங்க. விக்கெட். விக்கெட். இந்த மாதிரி பவுலர் கிடைக்க எங்க டீம் கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு மேட்ச் பாராட்டுவீங்க, அதுக்கு அடுத்த மேட்ச் நான் கொஞ்சம் அப்படி விட்டா கூட அப்படியே மூஞ்சி முன்னாடி வந்து கேவலமா பேச வேண்டியது. இதே வேலையா வச்சிருக்கீங்க நீங்க. கோபப்படாம எப்படி இருக்க முடியும்? பேராதீங்க. வாடா சொல்லிட்டு நல்லா விளையாடுறா. இந்த மேட்ச் கண்டெயின் பண்ணோம்டா. நம்ம நீ ஒருத்தன் தாண்டா பர்பிள் கேப் ரேஸ்ல இருக்க. வாங்கடா எவனாது. ஆரஞ்சு கேப்லயும் வர மாட்டீங்க, பர்பிள் கேப்லயும் வர மாட்டீங்களாடா. கப்பே வர மாட்டேங்குது. போடு. விக்கெட். விக்கெட். என்னடா நேகல் வேற 6 அடிச்சிட்டு இருக்கான். என்னடா சைனீஸ் மேட்ச் முடிச்சு வின் ஆயிட்டு போயிட்டாங்க. என்னடா ஆச்சு? பின்ன என்னங்க பண்றது? என்னடா சொல்றீங்க? நல்லா தானடா போட்டீங்க. எங்க நானும் புவனேஸ்வர் குமார் தான் நல்லா போட்டிருக்கோம். மிச்சவங்க எங்க போட்டிருக்காங்க? இத வச்சு ஒண்ணே ஒண்ணு பண்ணலாம். என்னது? சீட் விளையாடலாம். 11 ஜோக்கர் இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கு வேணா வர சொல்லுங்க, நான் கிளம்புறேன். ஏன்டா இப்படி அவசரமா பேசுற நீனு? ஏங்க என்னைக்குங்க நமக்கு நல்லா நடந்திருக்கு. இந்த மேட்ச விட்டுருங்க. இதுக்கு அடுத்த மேட்ச் நல்லா விளையாண்டு 4வது இடத்துல இருக்கிற நம்ம அப்படியே 1வது இடத்துக்கு போறோம், 7வது இடத்துக்கு போறோம். டேய் எதுக்கு அந்த கால்குலேட்டர் எடுத்து வைங்கடா? போற போக்க பார்த்தா தேவைப்படும் போல.